ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் என்னோடய கிச்சன் ஒர்க்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு சில டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மார்னிங் எந்திரிச்சதுமே என்னோடய ரொட்டீன் ஒர்க் பார்த்திங்கன்னா பூஜை ரூம் க்ளீன் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணுறது. இது ரொம்ப ஹாப்பியான ஒரு பிளேஸ். அதனால் ஃபஸ்ட்டு வேலையை இதான் செய்வேன். நெக்ஸ்ட்டு கிச்சனுக்கு போனதுக்கப்புறமே ஜீரா வாட்டர் ரெடி பண்ணிக்குவேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பழைய சாதம் ரெடி பண்ணிக்குவேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியே நான் எப்போவுமே பழைய சாதம் குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன டம்ளரில் கொடுப்பேன். அதுக்கு கொஞ்சமாக பழைய சாதம், மோர் ரெண்டையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவேன். இந்த சம்மருக்கு மோர் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக மோர் கொடுத்து பழக்குங்க. இப்போ சாமிக்கு வாங்கின பன்னீர் ரோஸ் கொஞ்சம் மீதம் ஆயிடுச்சு. அதை வேஸ்ட் ஆக்காமல் நம்ம மஞ்சள் தூள் அரைக்க யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதில் உள்ள பெட்டல்ஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். டீ போடும்போது கொஞ்சமாக இந்த ரோஸ் பெட்டல்ஸ் சேர்த்து டீ போட்டால் டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பெட்டல்ஸ் ஃபுல்லாக தனியாக எடுத்தாச்சு. இதை நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு வச்சுருங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக கீழே இறங்கிடட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம டீ போட்டுக்கலாம். அது கொஞ்சம் தண்ணி 3/4 டம்ளர் பால் சேர்த்து ஃபஸ்ட்டு காய வச்சுக்கிறேன். இப்போ டீ பவுடர் சேர்த்துக்கலாம் இதோடையே. இப்போ கொஞ்சமாக வாஷ் பண்ணி வச்சுருக்க ரோஸ் பெட்டல்ஸும் சேர்த்துக்கிறேன். ரோஸ் பெட்டல்ஸ் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ டீ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான ரோஸ் பெட்டல்ஸ் டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸில் தண்ணி எல்லாமே கீழே நல்லா வடிஞ்சிருச்சு. இதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சேர்த்து நிழல்லையே காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னி ரெடி பண்ண போகிறேன். கருப்பு உளுந்து சட்னி. இதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். தோல் உரிச்சிட்டு ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சமைக்கும்போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதில் வெங்காயத்தோல் நம்ம கட் பண்ணுற மற்ற பொருள் எல்லாமே வேஸ்ட்டு பொருள்லாம் அதில் போட்டு வச்சுட்டா லாஸ்ட்டாக டஸ்ட்பினில் போட்டுக்கலாம். ப்ளேஸும் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். இது கூடயே சின்ன தக்காளியாக நல்லா பழுத்த தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கிறேன். தோலோடையே சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை இலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. அதை தண்ணியில் போட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது அது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு வச்சுட்டு நம்ம தண்ணியில் வச்சு அலசி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் கருப்பு உளுந்து சேர்த்துக்கிட்டேன். கருப்பு உளுந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நீங்கள் தோல் இல்லாத வெள்ளை உளுந்தும் சேர்த்தும் இந்த சட்னி செய்யலாம். இப்போ உளுந்து வறுபட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். இது கூடயே 5 பல் வெள்ளை பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்காக 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன்.
காரம் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடயே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடயே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன். இது கூடயே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயும் இட்லி மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நாளே அரைச்சி வச்ச இட்லி மாவு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதை இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு அடித்து கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி வெங்காயம் தேங்காய் மிளகாய் இது எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். கொரன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தான் உளுந்து சேர்த்து அரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு கொரன்னு அரைச்சாச்சு. இதோட உளுந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிட்றேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் இந்த சட்னியோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சட்னியில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா தான் இட்லி ஊற்றணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இட்லி பிளேட் வச்சு அதில் துணி போட்டு நம்ம இட்லி மாவு ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி ஊற்றுனதுக்கப்புறமா இட்லி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உடனே நம்ம துணியை விட்டு எடுக்கக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக அப்படியே தண்ணி வச்சு லைட்டாக மேலே அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் மெதுவாக துணி எடுக்கணும். பார்த்திங்கன்னா இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியாக முடிஞ்சிருச்சு. கிட்ஸுக்கு ஒரு 11:30 போல் எப்போவுமே ஜூஸ் கொடுப்பேன். இன்றைக்கி அவங்களுக்கு நான் ஆரஞ்சு ஜூஸ் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். இப்போ எங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் தான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த ஆரஞ்சு தோல் எல்லாத்தையும் தூக்கி போடாமல் உள்ளே இருக்க பக்கத்தை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து மஞ்சள் தூள் அரைக்கும்போது சேர்த்து அரைச்சோம்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதை எப்போவுமே காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் குழம்பு, அதில் ஒரு பக்கோடா ரெடி பண்ணி செய்ய போகிறேன். இந்த பக்கோடா பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 3 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக இப்போ தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். ரவை சேர்த்து செய்யும்போது இந்த பக்கோடா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதை நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ இது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு லைட்டாக தண்ணி பத்தாமல் இருந்தால் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்காண்டி கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது அதுக்குள்ளேயே நம்ம சாதமும் தயிர் குழம்பும் வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி 1 கப் அளவு ரைஸுக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்து விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ தயிர் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு ஒரு 10 மினிட்ஸில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது கூடயே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் முழுசாக சேர்க்கும் போது தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வதக்கிக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன். இந்த தயிர் குழம்புக்கு நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு தக்காளி சேர்த்து செய்யும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ இது வதங்கும் போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு நான் இன்றைக்கி தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். வேறு இதுக்கு காரத்துக்கு எதுவுமே சேர்க்கல, வெறும் மிளகாய் தூள் மட்டும்தான். இப்போ மிளகாய் தூள் பச்சை வாசனை போகிற அளவு இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடயே நான் எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவு தயிரையும் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தயிர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தயிர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதை ஓரமாக அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பக்கோடா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பக்கோடா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். இந்த பக்கோடா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் அந்த குழம்புல சேர்க்கணும். முதல்லே சேர்த்தா ரொம்ப ஊறிடும். எப்போ சாப்பிட்றோமோ அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ சாதம் நல்லா வெந்து வந்துருச்சு. அதை குக்கர்லேருந்து மாற்றி எடுத்து வச்சிடலாம் ஹாட் பாக்ஸுக்கு. இப்போ இதுக்கு சைடிஷ்ஷாக நான் வாழைக்காய் வறுவல் பண்ண போகிறேன். அதுக்கு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். மேலே இருக்க தோலை மட்டும் பீல் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதை உங்களுக்கு வந்து சர்க்கிள் ஷேப்பில் வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம். எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆயிலே வாழைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கலர் மாறி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் நல்லா கலர் மாறி நல்லா மொறு மொறுன்னு வறுபட்டுருச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளை பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடயே ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்படி உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் வந்து தக்காளியை மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். இது வதங்கும் போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்க்குறேன். இதோடைய கொஞ்சமாக கறி மசால் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். மிளகாய் தூள் பச்சை வாசனை போகிறதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் ஓரளவு ட்ரை ஆகிடுச்சு. இது கூடயே இப்போ வறுத்து வச்சுருக்க வாழைக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்து இறக்கி வச்சிடலாம். நம்மளோட வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தயிர் குழம்புல நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பக்கோடா சேர்த்துக்கலாம். இப்போ சாப்பிட போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த பக்கோடா சேர்க்கணும். அப்போ தான் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான தயிர் பக்கோடா குழம்பு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வேறு எதுவுமே ரெடி பண்ணல, கிரேப்ஸ் தான். மார்னிங் வந்து ஆயில் ஃபுட்டு பக்கோடா சேர்த்து கொடுத்தனால நான் இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் கொடுத்துட்டேன். கிரேப்ஸ் எல்லாமே உதுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நிறைய கிரேப்ஸ் இருக்கனால பாதி கிரேப்ஸை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில். மீதம் இருக்கிறதுல கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் கிரேப்ஸை. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்க கிரேப்ஸாக வாங்கணும். அப்போ தான் ரொம்ப இனிப்பாக இருக்கும். இன்றைக்கி நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் குருமா தோசை தான். ஆல்ரெடி இந்த குருமா நான் ஷேர் பண்ணியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக நைட் டின்னரும் முடிஞ்சிருச்சு. மீதம் கொஞ்சமாக சாதம் இருந்துச்சு, அதில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வச்சுருக்கேன். அடுத்த நாள் வந்து குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி கொடுக்கறதுக்காண்டி. இதுதான் என்னோடய 1 டே கிச்சன் ஒர்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.